எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஐடி செக்டரில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து இந்த யூடியூப் கண்டென்ட் போடுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரீசன் என்னென்னா, நம்ம சேவ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே ஏதோ ஒரு மெமரி டிவைஸில் போயிட்டு சேவ் ஆகிட்டுருக்கு. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து டெக்னாலஜி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ரீசன்ஸ்னால சில விஷயங்கள்லாம் நான் டாக்குமெண்ட் பண்ணணுன்னு நினச்சது கிடையாது. பட் வந்து இன்னைக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக் வந்து என்னன்னா, யூஎஸ் வெர்சஸ் இந்தியா அப்படின்றது. நிறைய பேர் நிறைய அவங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், ஓட சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கும் அவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஒவ்வொரு வியூ இருக்கும். பட் இன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து ஐ ஆல்சோ சே எஸ் டு தட். லைக் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நானும் அப்படியே முன்மொழிகிறேன். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து என்ன வளம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எதில் வந்து நம்ம வந்து growth கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐடியை மட்டுமே வந்து நம்ம நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட இன்டர்வியூவில். பட் இங்கே ஐடியை நம்பி மட்டுமே கிடையாது. இங்கே நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா வந்து குளோபல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது முக்கியமாக இந்தியாவிலேருந்து மட்டும்தான். ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன பேசியிருக்காரு அப்படின்றது ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஆர்என்டியில் ரொம்ப பிஸியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எல்லா ப்ராடக்ட், எல்லா டெக்னாலஜி நம்ம இப்போ கொண்டு வரணும். இப்போ இருக்கிற உலக சுச்சுவேஷனை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது. இது இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா சுயசார்பு பொருளாதாரம், ஆத்ம நிர்பர் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடிஜி சொல்கிறது. அது சுயசார்பு பொருளாதாரம் மிக அவசியமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் இப்போ புரிகிற விஷயம். இப்போ நம்ம அமெரிக்கா வரி இதுன்றாங்க, H1Bன்றாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவங்க நாடு அவங்க எப்படி நடத்திக்கணும்னு அவங்க விஷயம், நம்ம நாட்டை எப்படி நடத்துகிறோன்னு நம்ம விஷயம். அதில் நமக்கு இந்த தொழில்நுட்பங்கள் தேவை, அதுதான் முக்கியம். நான் என்ன சொல்லுவேன், எல்லா இளைஞர்களுக்கும் என்ன ஊக்கம் கொடுப்பேன்னா, ஒரு கற்றுக்கொள்வதை நல்லாக கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஸ்கில் இருந்தால் இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 100% வந்து இந்தியாவில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம வந்து தொழில் சார்ந்த ஸ்கில்ஸ் வந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் திங்க் அபவுட் இட், இங்கே என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. சின்னதாக நான் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு உள்ளன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மக்களுக்கு போய் எங்கே போய் என்ன வாங்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லா ஐடியாவும் இருக்காது. சி ஸோ அதே போல் ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து எல்லா இடத்துலையும் பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் சைனா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்காங்க. தே ஆர் பில்டிங் தேர் ஓன் டெலிவிஷன், வாட் நாட், லைக் எல்லா டிவைசஸுமே அவங்களாவே இன்வென்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஏன் பிரபல நிறுவனமான ஆப்பிள் கூட அவங்களோட டிஸ்பிளே வந்து ஸ்டில் தே ஆர் ரிலையிங் ஆன் சைனாஸ் டிஸ்பிளே டெக்னாலஜி. ஏன் வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு செமிகண்டக்டர் வந்து தெரியல அப்படின்னா, பேசிக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், இசி படிச்சிருக்கோம், மெக்கானிக்ஸ் படிச்சிருக்கோம். நம்ம அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம், ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரியல் டைமாக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஸ்டடீஸ் பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் கூட இங்கே கிடையாது. ஸோ உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்கணும், அதுக்கான டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸ் இருக்கணும். இவர் இன்னும் மேலே என்ன சொல்ல வராங்கன்னா, அதுக்கான டூல்ஸ் கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே இருக்க பிரெயின் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எத்தனையோ பேர், எத்தனையோ சயின்டிஸ்ட் வந்து என்னென்னோ வாட்டர்லேருந்து பெட்ரோல் எடுத்தோம், வாட்டர்லேருந்து H2 கேஸ் எடுத்தோம், வாட்டர்லேருந்து ஃபியூல் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒரு 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 10 வருஷங்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அது எந்த வகையில் வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு? நீங்கள் அதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இன்னொரு கிளிப் காட்டுறாரு. நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணணும், சேல் பண்ணணுன்ற ஒரு யோசனையில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன தடையாக இருக்குது சார்? இப்போ நிறைய நம்ம சைனாலேருந்து எடுக்கிறோம், ஜப்பான்லேருந்து எடுக்கிறோம். இங்கே என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது சார்? என்ன தடையாக இருக்குது முதல்லனா, நம்ம மைண்ட் ஒரு ஆட்டிடியூட். முதல்ல ஒரு சின்ன விஷயம் நுணுக்கமாக கற்றுக்கணும் அப்படின்றது வேணும். நான் ஒரு எந்த சின்ன விஷயம் பார்த்தாலும் இதை எப்படி செய்வாங்க,
இது எந்த ஃபேக்ட்ரியில் நடக்கும், எப்படி நடக்கும், அந்த மாதிரி கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்தோம்னா செய்ய முடியும். இப்போ என்ன சொல்லுவேன், முதல்ல நமக்கு அந்த மெஷின் டூல்ஸை இம்போர்ட் பண்ணணும். அந்த ஃபேக்ட்ரி வைக்கணும்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ணணும்னா கூட அதுக்கான என்ன மிஷினரி வேணுமோ அதை முதல்ல இம்போர்ட் தான் செஞ்சாகணும். அதுக்கு அடுத்தது அந்த மிஷினை எப்படி செய்யலாங்கிறது அடுத்த விஷயம். முதல்ல அதை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த மிஷினரிஸ் செய்யறதுக்கான ஒரு டூல்ஸ் கூட நம்ம வெளிநாட்டுலேருந்து தான் இம்போர்ட் பண்ணோம். இங்கே வந்து அப்போ எதுவுமே இல்லையா? இங்கே வந்து இரும்பு தொழிற்சாலை கிடையாதா? டெக்ஸ்டைல்ஸ் தொழிற்சாலை கிடையாதா? மெஷினரி பார்ட்ஸ் பண்ணுற தொழிற்சாலை கிடையாதா? கார் கம்பெனி பண்ணலையா? கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். நம்மளால வந்து இந்த டூல்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் வந்து பண்ண முடியாதா? இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இளைஞர்களுக்கு கொடுக்கப்படவில்லையா? இல்லை அதுக்கான ஒரு பேசிக் ரா மெட்டீரியல்ஸே இங்கே இல்லையா? இங்கே என்ன இல்லை, நம்ம எதுக்காக வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்? அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதை வந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக மாற்றுவோம், அதை வந்து ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ வரவு இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும், இம்போர்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். நம்மளோட தட்பவெட்ப நிலை பொறுத்த வரைக்கும் நம்மளால் பண்ண முடியாத கூட்ஸ் கிடையவே கிடையாது. ஃபுட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பட் அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை இந்த நாட்டில் அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்லுவேன். நம்மளால ஐடி வந்து ஏன் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியுது, சாஃப்ட்வேர் வந்து ஏன் அந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்படின்னா, இட் டசன்ட் நீட் எனி ரா மெட்டீரியல்ஸ் அட் ஆல். அது வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் நம்மளோட மூளை மட்டுமே நம்பி நம்ம செய்கிறோம். ஒரு யூடியூபாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் தான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்க. ஸோ பில்கேட்ஸோட இந்த கோட்ஸ் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம வந்து இந்தியன்ஸ் இங்கே நம்ம கண்ட்ரிக்கு வரலைன்னா, யூஎஸ்க்கு வரலைன்னா, இன்னொரு ஒரு மைக்ரோசாஃப்ட் வந்து அங்கே இந்தியன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு பாப்புலரான ஒரு கோட். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இங்கேருந்து போகிற பிரெயின் ட்ரெயின் பற்றி கவலை இல்லை. இங்கே இருக்கிற மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோ ஒரு சப்போர்ட்டோ இருந்துச்சுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் எதை எங்கே போய் போடணும் அப்படின்ற கைடன்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா, எல்லா இளைஞர்களுக்கும் கிடச்சிச்சுன்னா, நம்ம நாடும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளார இந்தியா சைனாவோட அதிக லெவலில் வளர முடியுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இங்கே வந்து ஆட்டிடியூடோ கான்ஃபிடென்ஸ் இல்லாமலோ யாரும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது. பட் ப்ராப்பராக போய் யாருக்கும் ரீச் ஆகலை அப்படின்றது தான் இங்கே ப்ராப்ளம். இது வந்து எல்லா ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய சிஇஓஸாக இருக்கட்டும், இதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஈவன் கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம், அதை போய் எப்படி ரூட் லெவலுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்றத பார்த்து அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. பட் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பதிவு இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த யூஎஸ் வெர்சஸ் இந்தியான்றது எந்த லெவலுக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.